வந்த உடனேதான் நிமிர்ந்தான் பரதன். நம்ம ராமனுக்கு யாரோ வேண்டியவராமேனு. அப்பதான் பரதனுடைய முகத்தை நேர பார்க்கிறான் குஹப்பெருமான். அப்ப சொல்றார், வர்க்கலையின் உடையானை, மாசடைந்த மையானை, நற்கலையின் மதி என்ன நகையிழந்த முகத்தானை, கல் கனிய கரிகின்ற துயரானை, கண்ணுச்சான் வில் கையில் நின்னும் இடைவீழ விம்முற்று நின்று ஒழிந்தான். அவன் முகத்தை பார்த்த உடனே குஹன் தோன்றது, இவனை சிரிப்பே இல்லையே, சந்திரன் இல்லாத ஆகாசத்தை போல இருக்கானே, ராமன் இழந்த நாட்டை போல இருக்கிறானே, இவன் சிரிச்சுண்டு வெத்தலை வாக்கு போட்டு வருவன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லையே இவனிடத்திலே. வர்க்கலையின் உடையானை, இவனே மாந்தோல் மரவுரினா தரிச்சுட்டு இருக்கான். இவன் அப்ப ராஜா வாகலேன்னு அர்த்தமா? ராமன் தானே மாந்தோல் மரவுடியோல போனான், இவனுக்கு அது இல்லாத படுத்தா. வர்க்கலையின் உடையானை, மாசடைந்த மெய்யானை, அவனுடைய மேனி முழுக்க குளிக்காத்து கடையாளமா ஒரே அழுக்கு. நற்கலையின் மதி என்ன அழகிழந்த முகத்தானே, ஆகாசத்துல சந்திரன் இல்லாட்டா எப்படி வேச்சுன்னு கிடக்குமோ அத போல முகத்தில் சிரிப்பில்லை. கல் கனிய கனிகின்ற துயரானே, இவனை பார்த்தாலே கல்லு கூட கனிஞ்சு போடும், அவ்வளவு துயரத்தோட வந்து நிற்கிறான். கண்ணுச்சான், அவன குகன் பார்த்தான். வில் கையில் நின்னும் இடைவீழ விம்முற்று ஒழிந்தான். கையில பிடிச்சிருந்த திண்ணிய வில் தானே எப்படியோ அப்படியே உருவி கீழே விழுந்துச்சு. இவன் அடிக்கிறதுக்கு நம்மால முடியாதுன்னா அப்படியே நினைச்சுன்னு கீழே விழுந்து போச்சு. இதுக்கு முன்னாடிதான் அவன் பேசியிருக்கான். இவனை பார்த்த உடனே எவ்வளவு கோபமா குகன் பேசுறான் தெரியுமா? ஆழ நடுந்திர ஆறு கடந்திவர் போவாரோ, வேட நடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, தோழமை கொண்டவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்னோ, ஏழம வேட நிறந்திலன் என்றனை ஏசாரோ. நாளைக்கு இந்த பரதனை மட்டும் நான் போக விட்டுட்டேன், ஊர் என்ன தெரியுமா சொல்லும்? நாய்க்குகன் இதை விட இறந்திருக்கலாம். இவன் தோல்ல கைய போட்டுண்டு உன்னோட நான் 5 தம்பிமார்கள்னு ராமன் சொல்லியிருக்கிறச்சே, உயிரை கொடுத்து ராமன் ரட்சிச்சிருக்க வேண்டாமா? இந்த பரதனை எப்ப தாண்டி போக விட்டானோ இவன் நாயை விட தாழ்ந்தவன். என்ன குகன் என்னை பத்தி எல்லாரும் எழுதிடுவா, இவனை ஒரு நாள் விட மாட்டேன். என்ன பெரிய படைபலத்தோட வந்திருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கான். கங்கையை தாண்டறதுக்கே இவனால் முடியாது, தாண்டினாலும் கங்கையை ஒத்த என்னை தாண்டவதற்கு இவனால் முடியாது. நம் உடலில் சொட்டு உயிர் இருக்கும் வரைக்கும் இவனை ஒரு நாளும் போக விட மாட்டோம் என்று குதித்துக் கொண்டிருந்த குகன் இவனை பார்த்த உடனே தானே வில்லு கையிலேருந்து நழுவி கீழே விழுந்துட்டு. அப்புறம் யோசிக்கிறான், நம்பியும் நாயகனை ஒக்குன்னான், அயல் நின்னான் தம்பியும் ஒக்குன்னான், தவவேடம் தலை கொண்டான். இவனை பார்த்தா நம்ம ராமனை பாக்குறாப்பே இருக்கே, உரிச்சு வச்சாப்பலன்னா இருக்கா. நம்பியும் நாயகனை ஒக்குன்னான், பக்கத்துல இருக்கிற சத்ருகனை பாக்குறான். அயல் நின்னான் தம்பியும் ஒக்குன்னான், பக்கத்துல இருக்கிற சத்ருகனை பார்த்தா அப்படியே லட்சுமணனை பாக்குறாப்பே இருக்கே. அந்த சிவப்புக்கு இந்த சிவப்பு, அந்த கருப்புக்கு இந்த கருப்பு. நம்பியும் நாயகனை ஒக்குன்னான், அயல் நின்னான் தம்பியும் ஒக்குன்னான், தவவேடம் தலை கொண்டான். இவன் தபஸ்வி வேடத்துல வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. சிந்தன முகத்தில் தீக்கி தீவனை என்ன நீர்த்து. அதுக்கப்புறம் தான் ஒரு ஆச்சரியமான பாடலை சொல்லுகிறான். ஹே பரதா, உன்னை பத்தி யோசித்து யோசித்து பார்த்தேன், இப்ப முடிவுக்கு வந்துட்டேன். தாய் உரை கேட்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவனை என்ன நீர்த்து சிந்தன முகத்தில் தேக்கி போயனை என்ற போது சிந்த செய்யில் யோசித்து பார்த்தேன். உன் தாயார் வரம் கேட்டுட்டா, தந்தையாரும் கொடுத்துட்டார். பாதுகாசாஸ்திரத்துல வேதாந்த தேசிகன் தெரிவித்தார், மாதா வவ்ரே ததிக பரதே சத்தியவாதி ததௌச்ச. மாதா கேட்டாள், பரதனுக்கு பட்டம் உண்டு, சத்தியவாதி கொடுத்துட்டான், வேறு வழி கிடையாது, தசரதன் கொடுத்துட்டான். ஆனா கடைசியில 2 பேர் ஆசையும் நடக்கல. மாதா ஆசைப்பட்டது பரதனுக்கு, தந்தை ஆசைப்பட்டது ராமனுக்கு. ஆனா 2 பேருக்கும் பட்டாபிஷேகம் நடக்கல, பாதுகம் பண்ணி கொடுத்து. ஊர் 2 பட்டா கொண்டாட்டம்ங்கிற வருது. இது அந்த மாதிரி எடுத்துக்கோ. ஏன்னா இவா 2 பேருக்கு வந்த வம்புக்குள்ளே பாதுகை பட்டாபிஷேகம் தெய்வமத்திர பிரமாணம். இதுல இருந்து தெய்வம் நடக்கிறதா நடக்க போறது தவிர நீ அம்மா நினைச்சாலும் நடக்க போறது இல்லை, அப்பா நினைச்சதுக்காக நடக்க போறது இல்லை என்ன பாதுகாசாஸ்திரத்திலே சுவாமி ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்துள்ளார். அதனால இவன் கடைசியில இவனை பார்த்து சொல்றான், உன்னை நினைத்து யோசித்தேன், தாய் உரை கேட்டு தாதை உதவிய தனி தன்னை உன்னுடைய தந்தை கொடுத்துட்டார், இனிமே தாராளமே அனுபவிச்சிருக்கலாம். பரதன் ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தா ஒத்துரு குற்றம் சொல்லி இருக்க முடியாது. ஏன்னா தசரதன் அனுமதியின் பேர்ல தானே அவன் பெற்றிருக்கிறான். சிந்தன முகத்தில் தேக்கி தீவனை என்ன நீத்து, இந்த ராஜ்யமே மகா பாபம், இது நம்ம இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு ஒதுக்கிட்டு வெறும் கவலை கோடுகள் முகத்துல இருக்கு. நீ அங்கே நீங்க வந்திய பரதா, சிந்த செய்யில் உன்னை யோசித்து யோசித்து பார்க்கிறேன். 1000 ராமர் நின்கள் ஆவரோ தெரியனம்மா. ஒரு தராசு தட்டை எடுத்து 1000 ராமர்களை ஒரு தட்டுல வச்சுட்டு பரதா உன்னை இன்னொரு தட்டுல வச்சா உன் தட்டு தான் வசந்திருக்குவே தவிர ராமன் தட்டு தாழ்ந்திருக்கும் என்ன குகனிடத்துல சான்றிதழ் வேண்டாம். கடைசியா ஒத்தொத்தரும் படுற சந்தேகத்தை பட்டுட்டு அதுக்கப்புறம் இவனை நீதான் ராமனோட வசந்தவன் சொல்லணும்னால் இது பரதன் பட்ட பாடு. இந்த கஷ்டமே லக்ஷ்மணனுக்கு இல்லையே, அவர் ரொம்ப சுகமா இருக்காரு. ஏன் பரதன் இத்தனை பாடு? இத்தனை நாள் நீ விசேஷத்தோட பார்த்து வசதி வசத்தின்னு சொல்றீரே, ஊர்ல வசதியா இருக்கிறவாள்லாம் படுவாளா? இதுதான் நிலைமையா நமக்கு தோணி போடும். தர்மபுத்திரன் ரொம்ப வசந்தவன் தான், வாழ்நாள் முழுக்க கட்டப்பட்டான்.
துரியோதனை இருக்கிறதுலயே கஷ்டம் தான், ஆனா எல்லா சமயத்திலும் சுகம் தான் அவன் பட்டிருக்கான். இப்படி நம்ம பாக்குறச்சே சில சமயம் இது என்ன புண்ணியம் என்ன பாப்பம் ஒரே குழப்பமா இருக்கேங்கிறது தோணிப்படும். பரதனிடத்துல ஒரு சிறு குறைபாடு, அந்த குறைபாட்டினாலதான் இத்தனை பாடு அவன் படுறான். முடிச்சிடறேன் முதல்ல. அதனால குகனிடத்துல பேசிட்டு ஏறி அவன் கொண்டு போய் குகனிடத்துல அறிமுகம் எடுத்து ஒரு நாள் ராத்திரி முழுக்க தங்கியிருக்கா. ராத்திரி ராமன் படுத்திருந்த இடத்த குகன் காட்டுறான். ஆச்சச்சக்ஷேத சத்பாவம் பரதஸ்ய மகாத்மனா பரதாய அப்ரமேயாய லக்ஷ்மணஸ்ய மகாத்மனா பரதாய அப்ரமேயாய குஹோ கனகோச்சரா. ராத்திரி வேளையிலே வெறும் காட்டுல திரிந்து வேட்டையாடிட்டு இருக்கிற குகன் அவன் அந்த படுத்துட்டு இருக்கிற இடத்த காட்டுட்டு ராமன் லக்ஷ்மணன் எல்லாம் இங்கேதான் வரதா ஒரு நாள் ராத்திரி முழுக்க இருந்தா உன் தம்பி லக்ஷ்மணன் என்னமா கைங்கரியம் தான் தெரியுமோ என்று பரதனிடத்துல சொல்லிட்டு இருக்கான். ஆச்சச்சக்ஷே சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனா, லக்ஷ்மணனுடைய பெருமையை பரதாய அப்ரமேயாய என்னதுன்னே பெருமை சொல்லணும் பரதன். அந்த பரதனிடத்துல போய் ராத்திரி முழுக்க சொல்லிட்டு இருக்கானோ. வால்மீகிக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. யார் பெருமையை யாருகிட்ட சொல்லிட்டு இருக்கிறது? இந்த ஒரு தம்பி லக்ஷ்மணன், இன்னொரு தம்பி பரதன், நேத்திக்கு தெரிஞ்சவன் குகன். இவனுக்கு ரெண்டு பேருமே தெரியாது. ஒரு நாள் ராத்திரி பார்த்திருக்கான் இந்த குகன். ஆனா லக்ஷ்மணனுடைய பெருமை பரதன் கேட்டா நொந்து பெருக மாட்டான் பரதன். நம்ம தம்பி என்ன பண்ணாங்கிறத நம்ம கிட்ட சொல்ற நிலைமை பத்தியானா நினைக்கல. அவன் குகனுடைய மகாத்மத்தை தான் கொண்டாடினார். குகா உனக்கு கிடைத்த பேரு ஆருக்கு கிடைக்கும்? நல்ல வேளை என் தம்பி ஒருத்தன் பிறந்தான், அதனாலதானே என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு திருப்தியான இருந்து சொல்லி அவன் கேள்விப்பட்டுட்டான். சுமந்திரன் வந்து சொன்ன உடனே உன்னை தகப்பனாரா இல்லேன்னு மதிச்சேன்னு சொன்னான். லக்ஷ்மணன் சொன்னதை கேட்டு தந்தை ஆனந்தப்பட்டான்னு சொல்லியோ அதை பரதன் ஏற்றுக்கொள்ளுகிறான். என் தந்தை ஆனந்தப்படும்படி பிறந்த பிள்ளைனா லக்ஷ்மணன் தான், அது நான் அல்ல. அப்படி இருக்கிறச்சே தானே இப்போ இந்த குகன் கொண்டு ஓடத்தை நிறுத்திட்டான். இக்கரையில இருந்து அக்கறைக்கு கொண்டு விடணும். ராத்திரி முழுக்க தங்கியாச்சு, பேசி முடிச்சாச்சு. ராமன் எங்க போனான்னு கேட்க இங்கதான் போனான்னு சொல்லி எல்லாருமாக ஏறி அமர்ந்தார்கள். அப்ப ஒருத்தரையா அறிமுகப்படுத்தி வைக்கிறது. இவன் கூட 3 தாய்மார்கள் வந்திருக்காள். கௌசல்யா வந்திருக்கா, சுமித்ரா வந்திருக்கா, அதே கைகை வந்திருக்கா. மெதுவா கேட்கறான் இப்ப குகன், பரதா 3 தாய்மார்கள் உட்காந்துருக்காளே அவள்லாம் 6 என்ன இவனை பார்த்து கேட்க பரதனை போத்தரா சொல்லியாகும். கௌசல்யை முதல் மூத்த தேவியல் கோக்கள் வைகு முத்தத்தான் பெருந்தேவி. கோக்கள் வைகு முத்தத்தான சிற்றரசர்கள்லாம் வந்து வந்து விழுந்து வணங்கக்கூடிய மகா சக்கரவர்த்தி பெருஞ்சக்கரவர்த்தி தசரதன். கோக்கள் வைகு முத்தத்தான் முதல் தேவி. 3 உலகம் ஈன்றானை முன்றீன்றானை பெற்றத்தால். கௌசல்யக்கு எவ்வளவு பெருமை தெரியுமோ? 3 உலகத்தையும் தன் வயிற்றில் வைத்து ரட்சித்த ராமனை 10 மாசம் தன் வயிற்றில் வைத்தவள். லோகத்தை முழுக்க தன் வயிற்றில் வச்சு பகவான் ரட்சிக்கிறார். அவனையும் சேர்த்து தம் வயிற்றில் இவ சுமந்திருக்கணும்னு என்ன பாக்கியம் பண்ணிருப்பாள். கோக்கள் வைத்து முத்தத்தான் முதல் தேவி. 3 உலகம் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றத்தால் பெரும் பேரு. அப்படிப்பட்ட ராமனை பெற்றதனால மகாவைபவம் அடைத்தவள். அதோட நிறுத்தலே பெரும் பேச்சை யான் பிறத்தலால் இழந்த பெரியாள். இத்தனை வைபவத்தையும் நான் ஒருத்தன் பிறந்ததுனால தொலைச்சுட்டு நிற்கிறவள் இவள் தான் என்று கௌசல்யை பார்த்து காட்டினான். அடுத்து கைகையை, அடுத்து சுமித்ரை. கைகிட்ட போல பரதம் என்னமோ போகலையே நினைச்சிருந்து சரி சுமித்திரை பத்தி சொல்ல அப்படின்னு அடுத்து இருக்கிறவள கை காமிச்சுட்டான் குகன். சுமித்திரையை பத்தி சொல்லுகிறார். யாவர்க்கும் தொழுகலமாம் ராமன் பின்பு பிறந்தாரும் உளன் என்ன பிரியாதான் தன்னை பயந்த பெரியாள். எல்லாராலும் வணங்கப்படுகிற ராமன், அந்த ராமனுக்கு தம்பின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஊர் நம்பத்துக்கு ஒரு பிள்ளைய பெற்றவடிவள் தான். இல்லைன்னா நாங்க அந்த மாதிரி தம்பியா நடந்துக்கலையே. ராமனுக்கு தம்பின்னா லக்ஷ்மண தம்பினா கூட போயிருக்க வேண்டாமோ? போறதுக்கு இவள் தானே ஒரு பிள்ளை பெற்று கொடுத்தாள். அப்ப யாவருக்கும் தொழுவலவான் ராமன். ராமன் பின் பிறந்தாலும் உளம். 2 பேர் இருக்கா, ஆனா பின் பிறந்தார் ஒத்தனான்னு இருக்கான்னு ஊர் நம்பணுமா? அப்படி ஒரு லக்ஷ்மணை பெற்றுக் கொடுத்த பெரிய ஆளிவள் தான் என்ன அவனை பற்றி சொல்லி இப்படி ஒத்தரா சொல்லிட்டு வரைச்சே கை கடைசியில் உட்காண்டா. இவளாது அப்படின்னு அவளை பார்த்து கேட்டான். அப்போது சொல்லுகிறான், தன் பார்த்த பாவி குடரிலே நெடுங்காலம் கிடந்தேற்கும் நின்றாள் என்னை ஈன்றாள். என்னை ஈன்றவள் இவள் தான். இவள் வேறாரும் அல்ல, இந்த பேயை பெற்ற தாய். நான் ஒரு பேய், இந்த பேயை பெற்ற தாய் இவள் தான். ஒரு பாவி குடத்திலே நான் இருந்தேன். அவள் குடத்துல இருந்ததுனால நான் பேயா இல்ல என்ன வச்சிருந்ததுனால அவள் பேயாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இருவருமே பாபம் பண்ணிருக்கோங்கிறது மட்டும் உண்மை. இவளால தான் ராமன் புறப்பட்டு போனார். என்னால் போனான், அவளால் போனார் என்று பரதன் அவளையும் அறிமுகப்படுத்திட்டு அப்ப குகன் பரதனுடைய கையை தொட்டு சொல்றான், அவளை வெய்யாதவளதான். இது ஏதோ ஒரு வேடன் வந்து நம்ம தாய் என்ன பண்ணாள்னு இவனுக்கு தெரியுமா? இவன் வந்து வெய்யாதேங்கிறாங்க. குறுக்க லக்ஷ்மணன் ஏதாவது இந்த மாதிரி கைகையை பத்தி தப்பா பேசினா ராமன் தடுத்துன்றதை நான் பார்த்தேன். கைகையை அந்த மாதிரி தப்பா சொல்லாதே, நம் தாய் அவள் மதிக்கத்தக்கவள்னு ராமன் லக்ஷ்மணனுக்கு சொல்லியிருந்தான். அதாவது ஒண்ணு புண்ணிச்சுனே பரதா
கைகேயதான்னு சொன்னா ராமனுக்கு பிடிக்காதுன்னு மட்டும் தெரிஞ்சுட்டேன். உனக்கு ராமனுக்கு பிடிக்காது, உனக்கு பிடிக்காது இல்லையோ, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். உன்னுடைய தாய் அதை போது சொல்லாதேன்னுட்டா. அப்போது புரிஞ்சுனான் பரதன், இவன் எத்தனை தூரம் ராமனிடத்திலே தோற்று கிடக்கிறான்ங்கிறதை. இதுதான் அந்த லக்ஷ்மணனிடத்துல ராமன் சொன்னத்தை ஞாபகம் வச்சிருந்து, நீயே லக்ஷ்மணனை போல ஒரு தம்பி தானே, உனக்கு ராமனுக்கு பிடிச்சதுதான் பிடிக்கும், பிடிக்காதே. நீ இப்ப இதை சொன்னியானா ராமனுக்கு திருவுள்ள பிடிக்காதே. அங்க ராமனே இல்ல, ஆனாலும் அவன் இருப்பதாகவே கொண்டு நேர்மையோட பேசுறா பாருங்க. அதுதான் முன்னோர்களிடத்தில் இருக்கிற பண்பாடு. நாம ஒண்ணு பேசுறோம்னு சொன்னால் ஒருத்தர் இருக்கிறச்சேவும் அதை பேச முடியணும், இல்லாத இருக்கிறச்சேவும் பேச முடியணும். அப்படி இருந்தா தான் பேசணும். ஒருத்தர் இல்லை, அந்த சமயத்துக்கு நம்ம பேசி விடலாம்னுட்டா, அவர் வந்தா பார்த்துட்டே இருக்கும், ஆனால் வந்துட்டாலும் பேசணும் பாருங்க. அந்த மாதிரி பேச்சே பேசக்கூடாதுங்கிறா. ஒருத்தர் இருந்தாலும் பேச முடியணும், இல்லாட்டாலும் பேச முடியணும். அப்படி இருந்தா தான் வாயே திறக்கணும். இல்லையா, திறக்காம இருந்துட்டோம்னா பேச்ச குறைக்க ரொம்பவே நல்லது. வாழ்க்கையில ஒன்னும் கெட்டே போடாது. தொண்டை தண்ணி வச்சாது முதல் முக்கியம். மத்த எது இருக்கோ இல்லையோ உடம்பு ஆரோக்கியம் கெடவே கெடாது. ஜாகிரதையா நம்ம சக்தி நம்ம கிட்ட இருக்கும். பகவத் விஷயம் பேசணும்னா பேசணும். மற்ற சமயத்துல வாயே திறக்கலைன்னா பரம திருப்தி. பேசாம இருக்கு. யார் நம்ம பேசி என்ன ஆயிட போறா சொல்லுங்க. ஊருக்கு ஒரு நஷ்டமுமே இல்லை. நாம பேசலேன்னு சொன்ன கண்ணனே சொல்றாரு இல்லையோ, ரகசியங்களுக்குள்ள நான் மௌனமா இருக்கேங்கிறார் கீதையில. ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறதுக்கு ரகசியமா இருக்காடு இல்லையோ, மௌனம் ரொம்ப சிறந்த வழி. மௌனம் தான் அப்பப்ப இருந்து பார்க்கணுங்கிறா. இது மட்டும் மக்களுக்கு ரொம்பவே கஷ்டம். சாப்பிடுறதுக்கு வாயை மூடுறதோ, பேசாமல் இருப்பதற்கு வாயை மூடுவதோ, இரண்டும் நம்மால முடியாத ஒரு விஷயம். மாத்தி மாத்தி வாயை திறந்துட்டே இருந்தாலும் பேசிட்டே இருந்தாலும். அங்கிருந்து பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தார்கள். பரத்வாஜர் வந்த பார்த்த உடனே அடுத்த வார்த்தை சொல்றார், கச்சின்ன தஸ்யா பாபஸ்ய பாபம் கர்த்து மிகேச்சசி அகண்டகம் போக்தமனா ராஜ்யம் தஸ்யானுஜஸ்ய ஏவமுக்த்வா பரத்வாஜம் பரத பிரத்யுவாச்சா பர்யஸ்ரு நயனோ துக்காத் வாச்சா சஞ்சஞ்சமானயா. பரத்வாஜர் பரதனை பார்த்து, பாபமே தீண்டாதவனான ராமனுக்கு பாவம் நினைக்க வந்தாயா அப்படின்னு அடுத்தது கேட்டார். கீழே விழுந்து பரதனுக்கு அழறதா சிரிக்கிறதானே தெரியல. ஹாத்தோஸ்மி யதி மாமேவன் பகவான் அபிமன்யதே, நான் கொலை செய்யப்பட்டேன். தேவரீரை என்னை பத்தி தப்பா நினைச்சு கொடுத்துனா இனி நினைக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீர் திரிகாலம் உணர்ந்த ஞானி. கௌசல்ய நினைத்தா, யாரோ குஹன் நினைத்தான்னு சொன்னால் ஒருத்தன் வேடம், ஞானம் இல்லாதவன். கௌசல்யை தாய் ஏதோ அரற்றினார். வசிஷ்டருக்கு ராஜ்ய பொறுப்பு சொன்னார். உமக்கு என்ன பரத்வாஜரே, நீரு என்னை பத்தி தப்பா நினைச்சு விட்டீரா என்ன அவர் காலை பிடிச்சு தெரிஞ்சு. அப்புறம் பரத்வாஜர் சொல்றார், இல்ல பரதா, நீ நல்லவன் எனக்கு தெரியும், உன் வார்த்தையை வாங்கினா தானே ஊருக்கு நீ நல்லவன் நான் சொல்ல முடியும்னா. ரொம்பவே நமக்கு அது அவசியம் இல்லை பரத்வாஜா, நீர் தெரிஞ்சுட்டு போரும். இதை விட்டுட்டு நீர் கேள்வி கேட்டு நான் துடிச்சு பதில் வாங்கி ஊருக்கு வேற சொல்லி ஒன்றும் தேவையில்லை, புறப்படுகிறேன் என் அவரிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு அவர் சொன்ன வழியை தேடி போனார். வழிமேல் விழிவைத்து நிதானமாக சித்திரகூடத்தை நெருங்குகிறார். மன்னிய பிராப்தா ஸ்மதந்தேசம் பரத்வாஜாயம் அப்ரவீது. பரத்வாஜர் காட்டின் தேசத்தை அருகே நெருங்குகிறோம். பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா ராமன் இங்கதான் இருக்கிறாப்பல் இருக்கு என்று நினைச்சுட்டே கிட்டக்க வர்றார். அது வர்றதுக்குள்ளே மேல ஒரு மரத்து மேல நின்று யாரானு சுத்தி ராமனுக்கு கட்டம் கொடுக்கறதுக்கு வராளான்னு லக்ஷ்மணன் பார்த்துட்டான். தூரக்க தன் நாட்டு கொடி பரதன் வர்றது கண்ணில் பட்டுது. பரதன் ராமனை கொல்ல வரான்னு அவனும் நினைச்சுட்டான். இது வரைக்கும் நினைச்சவாள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டான். இவனாலும் கூட பிறந்தவன் ஒழுங்கா நினைச்சுக்க வேண்டாமோ, அப்படியும் இல்லாமல் வேகமா போனான். யாவன்ன சரணோ பிராது பார்த்திவ வியஞ்சனான்விதௌ சிரசா பிரகிருஷ்யாமி நமே சாந்தி பவிஷ்யதி யாவன்ன ராமம் திரக்ஷ்யாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகி வா மகாபாகாம் நமே சாந்தி பவிஷ்யதி தந்திருஷ்ட்வா பரத ஸ்ரீமான் முமோத சகபாந்தவா ஆத்தர ராம இதி ஞாத்வா கத பாரமிபாம்பசா. ராமன் இருந்து இனி அவனை தரிசித்தாத்தான் நம்மால் உயிரே தாங்க முடியும். லக்ஷ்மணனை உடன் காண வேண்டும், மதுரையாரை உடனே விழுந்து வணங்க வேண்டும். இந்த ஆசையோட பரதன் கிட்டக்க வந்துட்டு இருந்துச்சு. லக்ஷ்மணன் இதை ஒண்ணுமே புரிஞ்சுக்காம நேரம் ஆயுத சாலைக்கு போய் கவச்சத்தை எடுத்துன்னு போண்டு வில் எடுத்துன்னு அம்பு எடுத்துன்னு வேகமா சண்டைக்கு போனார். போற வேகத்துல ராமன் நிறுத்தினார். எங்க போறே லக்ஷ்மணா, இது ரொம்ப அவசரமா போறியேன்னா. போறேன், இவன் ஏதோ நம்ம எல்லாரையும் கொண்டுடுறதா நினைச்சுன்னு வந்திருக்கா. நான் ஒரு படைக்கு சமம், நம் படையாகவே இருந்தா கூட மொத்த பேரை அழித்து விட போகிறேன். வேகமா குதித்தனன் பாரிடை குவடு நீரழ. கம்பர் தெரிவிக்கிறார், இவன் பூமியில குதித்த வேகத்துல ஆதிசேகன் அவதாரம் இல்லையோ பொழந்து போச்சான் பூமி. அவ்வளவு வேகம் ஆயுத சாலை போய் போட்டுனுட்டான். எங்க போறேன்னு கேட்டா இப்படி பதில் சொன்னான். அப்ப ராமன் சொல்றார், இலக்குவ ஒரு 7 நீ கலக்குவை. நீ தலை அசந்தா 7 லோகம் ஆசையும் அத்தனை சக்தி உனக்கு உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும், சக்தி நிறைய இருக்கே தவிர கொஞ்சம் நிதானமும் வேணும் லக்ஷ்மணா. என்மையில் பிறந்த காதலில் தருமென நினைகையும் என்னிடத்தில் இருக்கிற பக்தி காதலால பரதன் வருகிறானே தவிர என்னிடத்துல சண்டை போடுவதற்காக வருகிறான்னு தவறாக நினைக்காதே. தரணியை தரும் ஒரு
தானைய பொறுமன நிலைகையும் புலமைப்பாலதோ அது ஒண்ணு புத்திசாலித்தன இல்லை. என்கிட்ட வந்து சரணம்னு சொல்றதுக்காக பரதன் வந்திருக்கிறான்னு புரிந்துகொள். ஒரு 5 நிமிஷம் இரு. அப்படியே ஒருவேளை பரதன் விரோதித்து வரட்டும்னா வர்ற வரைக்கும் நம்மளால காத்துட்டு முடியுமா, சண்டை போட வேண்டாமான்னு லக்ஷ்மணன் சொல்லலாம். ராமன் சொன்னார், பரதன் எனக்கு வேண்டியவன் அப்படின்னு நினைச்சு நான் உயிரோடு இருக்கேன். என் தம்பி பரதங்கிறதுக்காக இப்படித்தான் நடந்துப்பான்னு நான் சட்டம் வச்சிருக்கேன். ஆனா பரதன் என்னை எதிர்த்து மட்டும் வந்துட்டான்னு வச்சுக்கோ, நீ சண்டை போட்டு பரதனை ஜெயித்து என்ன சாதிக்க போகிறாய் லக்ஷ்மணா? ஏன்னா ராமன்கிறவன் இருக்க மாட்டான். ஏன் ராமா உனக்கே நான் உனத்தான் காப்பாத்திருவேன். என்ன ராமன்கிறவனுக்கு சொரூபமே பரதன் நல்லான்கிற எண்ணம். அவன் இல்லேங்கிறது மட்டும் நிரூபிச்சாச்சுன்னா நீ ராமனை ரட்சிக்கிறதுக்கு முடியாது. ராமன் அத்தோட முடிந்து போனான் அர்த்தம். ராமன் இருக்கிறான்னு சொன்னால் பரதன் இருக்கவே ராமன் இருக்கா. பரதனா இல்லேன்னுட்டா ராமனா இல்லை. அவ்வளவுதான் நடக்குமே தவிர நீ நினைக்கிறா போல எல்லாம் பரதன் எதிர்த்து வரமாட்டார். சரி பரதன் வரட்டும் காத்துந்தான். வந்தா ஒண்ணுமே இல்லை. அவன் அப்படியே நீரா உருகி போய் எங்கே ராமன்னு தேடிக்கொண்டு வந்தான். ஆறு இத்துவா சதுர்த்தீனம் புனர்நோவாசகிச்சன. ஒரு தடவை கீழே விழுந்து நமஸ்கரித்தவன் தண்ட பிரணாவை எழுந்திருக்கவே இல்லை. எழுந்திருந்து ராமனவனை தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாது, பார் என்னமோ சண்டை போட வந்தான் ஒருத்தனை சொன்னியே, போர் பெருங்கோலத்தை பொருந்து நோக்கு. அவன் போர் பண்றதுக்காக பெரிய கோலம் போட்டு வந்திருக்கான்னு சொன்னியே, நீர் பெருங்கோலம் நீராக உருகி கீழே கிடக்கிறான் பார் என்ன லக்ஷ்மணனை சொல்லிட்டு கிட்டக்க பரதன் வர்றதுக்குள்ள திரும்ப லக்ஷ்மணனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான். இதை அவன் எதிரே பார்க்கல. நன்னா புண்ணு நிறைய இருக்கிறச்சே அதுல கொஞ்சம் மிளகா பொருள் எல்லாம் போட்டு புளிய போட்டு தேய்ச்சா அப்படின்னு அதை போல அடுத்த வார்த்தையை சொல்லுகிறான். எதி ராஜ்யஸ்த ஹேதோஸ்தம் இமாம் வாச்சம் பிரபாஷத்தே வக்ஷாமி பரதம் திருஷ்டுவா ராஜ்யமஸ்மை பிரதீயதாம். பரதா அவன் வந்திருக்கிறான். லக்ஷ்மணனை பார்த்து சொல்ல, லக்ஷ்மணா உனக்கு நாட்டின் பேர்ல ஒரு கண்ணு இருக்கும்னு எனக்கு தெரியாது போச்சு. அது முதலே தெரிஞ்சிருந்தது. நீ மட்டும் நாடு வேணும்னு சொல்லிருந்தியானா இப்ப கூட சொல்லலாம். எது ராஜ்யஸ்த ஹேதோஸ்தம் இமாம் வாச்சம் பிரபாஷத்தே, ராஜ்யத்தை எதிர்பார்த்து நீ இது சொல்றதாக இருந்தால் சொல்லு, ஆசை இருக்குன்னு சொல்லு. பரதனிடத்துல சொல்லி உங்ககிட்ட ராஜ்யம் வாங்கி கொடுத்துட்டு நான் பரதனோட காட்டுக்கு போய்க்கிறேன். இமாம் வாச்சம் பிரபாஷத்தே வக்ஷாமி பரதன் திருஷ்டுவா, பரதனை பார்த்து இப்போதே உன் ஆசையை வெளிப்படுத்துறேன். ராஜ்யம் அஸ்மை பிரதீயதா, ராஜ்யத்தை லக்ஷ்மணனுக்கு கொடுத்துன்னு சொல்லிடுறேன். என் பரதன் மறுத்து பேச மாட்டான். அடுத்த நிமிஷம் ராஜ்யம் ஒன்னது, நீ போய் ஆண்டு கொள்ளலாம். அப்ப 8 அடி எண் உடம்பு ஒரு ஷானா குறுகி போச்சவனுக்கு. ஏற்கனவே பரதனை பத்தி தப்பா நினைச்சு விட்டோமே நம்ம குறுகி போய் நிற்கிறான். அதுக்கு மேல உனக்கு போய் ராஜ்யத்தில் ஆசையேன்னு கேள்விப்பட்டால் நான் தேவலோகாக்கிரமணம் நாமரகத்துவம் அகம்பிணே, எனக்கு தேவலோகம் வேண்டாம், நாகவிருட்டம் வேண்டாம், வைகுண்டம் வேண்டாம், எதுவும் இல்லை. ராமா உன் கைங்கரியம் ஒன்றே வேணும் என்று இதுவரைக்கும் இருந்தவன் பரதன், அதாவது லக்ஷ்மணன். அவனை பார்த்து ராஜ்யத்துல ஒரு கண் இருக்குமான்னு இவர் கேட்டுட்டாருனா ஏன் இவ்வளவு பேசுறார்? அவனுக்கு கனிவே தெரியாதா? ரொம்ப கனிவா பேசக்கூடியவர் தானேன்னா தங்கிட்ட அபசாரப்படுற வரைக்கும் அவர் கனிவா பேசிட்டு இருப்பார். ஆனா தன் பக்தனிடத்தில் அபசாரப்பட்டான்னு தெரிந்தால் அது எவனாக இருந்தாலும் அவனுக்கு இதே தண்டனை தான். பரதனிடத்துல தப்பா பேசிட்டான்னு இல்லை லக்ஷ்மணன், இனி அதை பொறுத்துக்கவே மாட்டார் அவன். அதனாலதான் அடுத்த வார்த்தை சுடு சொல்லாக அவனை பார்த்து சொல்லி பரதன் அருகே அழைத்து அவன் மடியில் அமர்த்தி கொண்டு தகப்பனார் மரித்தார் அப்படிங்கிற செய்தி அப்போதுதான் கேள்விப்பட்டார். சீதையை கட்டின அழறான், லக்ஷ்மணனை கட்டி கொண்டு அழறான். சுரா பித்ராஹீனோசி லக்ஷ்மண, ஹே சீதே உன் மாமனார் இறந்து போனாராம், லக்ஷ்மணா உன் தந்தை இறந்து போனாராம். பக்கத்துல வசிஷ்டன் இருக்கார். எங்கப்பா போயிட்டான்னு அழவே இல்லையே. லக்ஷ்மணா தந்தை இறந்து போயிட்டார், சீதே மாமனார் இறந்து போயிட்டார். இவனுக்கு என்ன ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் லக்ஷ்மணனை தந்தையா விட்டுட்டு தான் போயிருக்கான்னு இவனுக்கு எண்ணம். இன்னொரு இடத்துல அது சொல்லப்படுறார், லக்ஷ்மணா உன்னையே எனக்கு எல்லாமாக தசரதன் வைத்து விட்டு போயிருக்கிறான். பித்ராஹீனோசி லக்ஷ்மணன், உனக்கு தந்தை போயிருக்கலாம், எனக்கு இன்னும் போல. உனக்கு மாமனார் போயிருக்கலாம், எனக்கு இன்னும் போகல. என்ன சீதையும் சரியா அடுத்தது மந்தாகிரி நதிக்கரையோரமாக போய் அங்கே பக்கத்துல இருக்கிற பிண்யாகம்னா பிண்ட பிரதானமான மொழியோ அங்க இருந்த மரத்திலேருந்து சிலது எல்லாத்தையும் எடுத்து, இங்குத மரம் அங்க இருந்துதான், அந்த மரத்தினுடைய காய்கள் எடுத்து அதையே பிடியாக பிடித்து மந்தாகிரி நதியில கொண்டு கொடுத்துட்டான். ஏன்னா அரிசி கிடைக்கல, சோறு சமைக்கிறதுக்கு வழி இல்லை. இவன் அரிசி சோறு சாப்பிட மாட்டேன்னு வேற பிரதிகம் கொண்டு வந்துட்டான். சோறு எப்படி இருக்கணும், காய்கறிகளை சாப்பிடுறதா இழுவேன், காட்டுவாசியா இருப்பேன்னு கைகை நடத்துல பிரதிகம் கொண்டு வந்தான் இல்லையோ. அதனால சமைக்கிறதுக்கு முடியல. கடைசியில பிண்யாகத்தை எடுத்து கொடுக்கறத பார்த்து கௌசல்யக்கு அழுகிய தாங்கல். இந்த பர்த்தாவுக்கு இந்த நிலைமை வேண்டாம். கடைசியில் ஒரு பிரசாதத்தை பண்ணி கூட இவனுக்கு பிண்ட பிரதானம் பண்ண முடியலனால் என்ன பாபம் பண்ணிட்டாங்க தசரதன். ராமனை உலகுக்கு கொடுத்தது அவன் பண்ண இவ்வளவு பெரிய பாபம். பிரசாதத்துல பிண்டம் வாங்கறதுக்கு கூடவா அவனுக்கு அருகே இல்லா போச்சு. என்ன அதை பார்த்தே கௌசல்ய ஓன்னு அழுது தீர்த்தாள். மாதாவை கட்டி கொண்டு ராமன் மழ இவர்கள் எல்லாரும் பேசி முடித்தார்கள். அப்ப பரதன் பிரார்த்திக்கிறான், நீ நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும்.
இல்லே மறுத்துட்டு பித்ருவச்சனத்துக்காக நாம் வந்தோம், அப்படி வருவதற்கல்ல. ஜாபாலின்னு ஒருத்தர் எழுந்திருந்து பேசினார். ஆமா, என்ன பேசுற நீ? பித்ருவாக்கியமாவது பரிபாலனமாவது